Hello viewers, welcome to Tech with Desh. And இந்த வீடியோவில் வந்து இந்த PC பில்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிசியை நான் எதுக்கு பில்ட் பண்ணியிருக்கேன்னா வீடியோ எடிட்டிங் ப்ளஸ் ஃபோட்டோ எடிட்டிங்காக பில்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிசியை வச்சு ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி ஐடியா ஒன்று இருக்குது. அதுக்கு நான் மேஜராக யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக் கார்டு 1660 சூப்பர் கிராஃபிக் கார்டு. அந்த கிராஃபிக் கார்டை வச்சு எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது மேக் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் போடல, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த சிபியூட இந்த பில்டோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அந்த கிராஃபிக் கார்டு வச்சு எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிசி எப்படி பில்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத மட்டும் தான் காட்ட போகிறேன். அண்ட் இதோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh பிசி. லைக் இது மானிட்டரி இன்க்ளூட் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் பிசி பில்ட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு அதோட பார்ட்ஸ் ஆர் ஐட்டம்ஸ் எதனா வேணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களில் யாருக்காச்சும் பிசி பில்ட் பண்ணணும், இல்லை பிசியோட எதனா பார்ட்ஸ் எதனா வேணும்னா கூட கண்டிப்பாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு நான் முடிச்சு கொடுக்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பிசிக்கு நான் என்னென்ன பார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அமேசான்லேயே நீங்கள் வாங்கிக்கிறதா கூட வாங்கிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் பார்த்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எலைட் மர்ச்சன்ட்ஸ் பற்றி சொல்லணும். எலைட் மர்ச்சன்ட்ஸ்ன்றவங்க இந்த சாமுராய் பெயிண்ட்ஸ் கூட டைப் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். ஸோ சாமுராய் பெயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஸ்ப்ரே பாட்டில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ இது ஒரு ஜப்பானீஸ் கம்பெனி. இவங்களோட பெயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யமஹாக்கான தனி கலர் பெயிண்ட்ஸ், ஸ்டாண்டர்ட் கலர் பெயிண்ட்ஸ், அண்ட் ஹோண்டாக்குனா ஹோண்டாக்கு, சுசுக்கினா சுசுக்கி அப்படின்ட்டு எல்லா கலர்ஸ்க்கும் வந்து அவங்க அக்யூரேட்டாக பைக்குக்கு என்ன கலர் வேணுமோ அக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட பெயிண்ட் ரிமூவர்ஸும் இருக்குது, ஸ்டிக்கர் ரிமூவர் இருக்குது, எல்லாமே வந்து பாட்டில் ஸ்ப்ரே பெயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் இது தேவையானதாக நீங்களே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பெயிண்டிங் ஷாப்க்கோ போய் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இந்த பாட்டில் ஸ்ப்ரே பெயிண்ட்ஸ் பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா எலைட் மர்ச்சன்ட்ஸோட காண்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுனா கூட பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் அவங்க டெலிவரி பண்ணுவாங்க, பார்சல் சர்வீஸில் டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அதை பற்றி எந்த ப்ராப்ளம்ஸும் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பில்டுக்கு வந்து MSIயோட H410 MA ப்ரோ போர்டு யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து 2 RAM ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, PCIe ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அண்ட் i9 10th ஜென்ரேஷன் வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம் இந்த போர்டு. ஸோ நான் இந்த போர்டு சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த போர்டுக்கு இந்த பில்டில் நான் யூஸ் பண்ண போகிற ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா i5 10th ஜென்ரேஷன் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏன் i5 10th ஜென்ரேஷன் ப்ராசஸர்னால் நான் இதை ஒரு கேமிங் பிசி அண்ட் எடிட்டிங் பிசியாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃப்ளாலெஸ்ஸாக ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு என்னோடய பிலீவ் இருந்தது. ஸோ அதனால தான் i5 10th ஜென்ரேஷன் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் பெருசாக இருக்காது அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதனால் நான் இதில் வர பேசிக்கான ஃபேனே யூஸ் பண்ண போகிறேன், ப்ராசஸர் ஃபேனே யூஸ் பண்ண போகிறேன். அடிஷ்னலாக எந்த ஃபேனும் நான் யூஸ் பண்ணலை இதில். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பில்டுக்கு 120 GB SSD ஸோ தட் எனக்கு பூட்டிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும்ன்றதுனால SSD சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் G-Skillோட 8 GB DDR4 3000 MHz RAM யூஸ் பண்ணுறேன் இந்த போர்டில். ஸோ அடுத்ததாக நான் கேபினெட் வந்து ஐஸ் 320 TG கேபினெட் தான் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ண போகிற கிராஃபிக் கார்டு வந்து பார்த்திங்கன்னா 1660 சூப்பர் தான். ஸோ எனக்கு இந்த கேபினெட்டே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃப்ரண்ட்டில் வந்து RGB லைட்டிங் ப்ரீபில்ட்டாக இருக்கிற ஃபேன் வந்து ப்ரீபில்ட்டாக கொடுக்குறாங்க. அண்ட் பேக்கில் வந்து 140 mm ஒரு அவுட்லெட்டுக்கான ஃபேனும் கொடுக்குறாங்க. ஸோ இன்டேக் அண்ட் அவுட் ஃப்ளோ வந்து நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக ஃபேன் வேணும்னா மேலே உங்களுக்கு மாட்டிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் சப்ளை பொறுத்த வரைக்கும் ஆன்டெக் வேல்யூ பவர் VP ப்ளஸ் 450 வாட்ஸ் பவர் சப்ளை தான் யூஸ் பண்ணுறேன். பேசிக் என்ட்ரி லெவலில் இந்த பவர் சப்ளை ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. ஸோ அதனால் இந்த பவர் சப்ளை சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் கிராஃபிக் கார்டுக்கு கனெக்ஷனுக்கான எல்லா போர்ட்ஸ் அண்ட் 7 + 6 to 7 SATA போர்ட்ஸ் கூட வருது. ஸோ அதனால் இந்த பவர் சப்ளை சூஸ் பண்ணியிருக்கேன் நான்.
அண்ட் வீடியோ பார்த்துட்ருக்கேன் உங்களில் யாருக்காச்சும் பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா தாராளமாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அஃபோர்டபுள் ப்ரைஸில் முடிச்சு கொடுக்குறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ தாராளமாக எனக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த பில்டில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் வந்து அமேசான் லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அதில் எதனா வேணும்னா கூட பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை என்கிட்ட வந்து ஜஸ்ட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்கி கொடுங்க, அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு கோட் தந்துடுறேன். உங்களுக்கு நீங்கள் எங்கே வேணாலும் விசாரிச்சு உங்களுக்கு ஓகேனா நான் அந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் கூட சப்ளை பண்ணித்தரேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பில்டோட மேஜர் பார்ட் இது தான். நம்மளோட பில்டோட ஆஃப் ஆஃப் த காஸ்ட்டே வந்து எடுத்துக்குதுன்னு மேஜராக சொல்லலாம். ஸோ MSI 1660 சூப்பர், GTX 1660 சூப்பர் தான் நான் இந்த பில்டில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த 1660 சூப்பர் வச்சு காசு எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றத நான் பில்டோட ஃபர்தராக சொல்கிறேன், லைக் அடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் அடுத்த வீடியோ போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிராஃபிக் கார்டு இல்லாமல் வந்து இந்த பிசியை நீங்கள் யூஸ் பண்ண முடியாதான்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நான் யூஸ் பண்ண ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா பிளெயின் ப்ராசஸர், அதாவது கிராஃபிக் கார்டோ அதிலே பில்டின் கிராஃபிக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு பட்ஜெட் கிராஃபிக் கார்டு அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து கிராஃபிக் கார்டு இல்லாமையே இந்த பில்டை பண்ணலாம். ஸோ அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ் டு ஒரு 50,000 rupees மைனஸ் ஆகி கிடச்சிடும். கிராஃபிக் கார்டு போடாமலே உங்களுக்கு வந்து இந்த பில்டில் நீங்கள் ஒரு ஆவரேஜான கேமிங் ஒரு ஆவரேஜான ஒரு வீடியோ எடிட்டிங்லாம் கண்டிப்பாக பண்ணலாம் இந்த பில்டை வச்சு. ஸோ இந்த கிராஃபிக் கார்டு நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத, அதை வச்சு எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ கிராஃபிக் கார்டை மாட்டி முடிச்சாச்சு, பிசி பில்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட 1 lakh பட்ஜெட்டுக்கான ஒரு பிசி. ஸோ இந்த 1 lakh பட்ஜெட்டில் வந்து இந்த மானிட்டரும் இன்க்ளூடட் தான். நான் மானிட்டரோட அன்பாக்சிங் வீடியோ வந்து தனியாகவே நான் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன். இது நான் யூஸ் பண்ணுற மானிட்டர் வந்து சாம்சங் 24 inches LED மானிட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பெசல்லெஸ் மானிட்டர். அண்ட் நான் இப்போ OS போட்டு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் இனிஷியலாக செக் பண்ணணும். ஸோ CPU பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு ஃபேன் ஓடிட்டுருக்கு அவுட்லெட்க்கு, அண்ட் ஃப்ரண்ட்டில் 3 இன்லெட் ஃபேன் வித் RGB கலர்ஸ். ஸோ அந்த கலர்ஸ் வந்து நீங்கள் CPUலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். போர்டில் நீங்கள் தனியாக இது பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. CPUவில் மேலேயே பட்டன் இருக்கும், அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக எதனா பிசி பில்ட் ஆர் எதனா ரிப்பேர் இஷ்யூஸ் எதனா இருந்தால் கூட என்னை நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் பிசி பில்ட்டுக்கோ எதுவாக இருந்தாலும் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். அண்ட் ஆல்சோ இந்த பிசி பில்டை வச்சு நம்ம எப்படி காசு சம்பாதிக்கிறது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா பிசி பில்ட் பற்றி எதனா டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்தாலோ அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே எல்லா பார்ட்ஸையும் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே நான் பண்ணித்தரேன். நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.